ஈரானின் சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்ட அமெரிக்கா. அமெரிக்க ஆயுத கிடங்குகளை காலி செய்ய ஈரான் போட்ட மாஸ்டர் பிளான். நவீன வான் பாதுகாப்பு முறைகளை ஈரான் தனது மலிவு விலை தற்கொலை ட்ரோன்கள் மூலம் நிலைகுலையச் செய்து வருகிறது. அதாவது வெறும் $20,000 பெறுமதியான ஒரு ஈரானிய ட்ரோனை சுட்டு வீழ்த்துவதற்கு அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் $20 லட்சம் முதல் $40 லட்சம் பெறுமதியான ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. ஈரானின் இந்த சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்ட அமெரிக்க இராணுவத்திற்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அமெரிக்கா போரிலிருந்து விலகவும் முடியாமல் ஈரானின் குறைந்த விலை ட்ரோன்களுக்கு அதிக விலை கொண்ட ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தவும் முடியாமல் திணறி வருகிறது. மத்திய கிழக்கில் தற்போது நடைபெற்று வரும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி போர் நடவடிக்கையின் போது ஈரான் இத்தகைய ட்ரோன்களை கூட்டமாக ஏவி வருகிறது. நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவும்போது அவற்றை எதிர்கொள்ள அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணை தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. ஏவுகணைகளுக்காக கோடிக்கணக்கான டாலர்களை செலவிடுவதை தவிர்க்க லேசர் ஆயுதங்கள் மற்றும் மலிவான இடைமறிப்பு ட்ரோன்களை பயன்படுத்த அமெரிக்கா தற்போது தீவிரமாக முயற்சித்து வருகிறது. ஈரானின் இந்த குறைந்த செலவு அதிக சேதம் என்ற தந்திரோபாயம் எதிர்கால வான் பாதுகாப்பு வியூகங்களையே மாற்றியமைக்க வல்லது என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவின் ஆயுத கிடங்குகளை காலி செய்வதே ஈரானின் இந்த திட்டத்தின் பின்னால் உள்ள முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது.